அனைவருக்கும் அருள் சரவணின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு இந்த பதிவு பவர்ஃபுல் தர்கால 2வதா வரக்கூடிய தர்கா வந்து எழும்பூர்ல இருக்கக்கூடிய மோத்தி பாபா தர்கா. எழும்பூர்ல அ அந்த போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸ் எதிர்க்க இருக்கு. இது வந்து உங்களுக்கு இதனோட அட்ரஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். பாருங்க. அ யார கேட்டாலும் உங்களுக்கு வந்து எளிதா சொல்லக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கு அது எக்மோர்ல. ஆ இவரு யாரு? இவரு என்ன விஷயங்கள்ன்றத நம்ம இந்த பதிவுல பார்ப்போம். இது பொதுவா வந்து இந்த தர்காவோட பெரிய ஸ்பெஷல்னா, எப்பேர்ப்பட்ட நோய்களையும் க்யூர் ஆவறதா சொல்றாங்க. நெறைய கூட்டம் வருது. நெறைய பேர் வந்து பல வருடங்களா இந்த இடத்துக்கு வந்து போறதா இருக்கு. இவரு வந்து 2/7/1959ல ஜீவ சமாதி அடையறாங்க. இவருடைய பூர்வீகமா இவரு நாகூர், நாகப்பட்டினத்துலருந்து இவரு இவரு வந்ததா சொல்றாங்க. இவருடைய இது வந்து அ 1929ல வந்து இவரு வந்து இங்க வராங்க. இங்க வந்து இங்க இருக்கக்கூடிய சமயங்கள்ல வந்து அப்துல் அசீஸ் மெஹபூப் பீபின்னு சொல்லி 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு அவங்களோட பங்களால தான் இவரு ரொம்ப வருஷங்கள் தங்குறாங்க. அதாவது 1931லேருந்து 1945 வரைக்கும் அங்க இருக்கிறாங்க. இந்த காலகட்டங்கள்ல முதல்ல முக்கியமா இவங்களுக்கு ஏன் அவரோட இதுல தங்குறதுக்கு முக்கிய காரணம்னா, அவங்களுடைய 2வது பிள்ளைக்கு வந்து சுட தண்ணி உடம்புல ஊத்தி, அது பெரிய அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஆறாத ரணம் மாரி ஆயிருக்கு. அந்த சமயத்துல இவரு வந்து ஆ இது அவரு வந்து தண்ணீல வந்து அவரு மந்திரங்கள் ஓதி, அந்த தண்ணிய அவங்களுக்கு குடுத்த மாத்திரத்துல, அவங்களுக்கு வந்து சரியான உடனே இவங்களுக்கு அவர் மேல ஒரு ரொம்ப நம்பிக்கை வந்து, அ அந்த இடமே அவங்க வந்து அவருக்கு பேர்ல எழுதி வச்ச ஒரு இடமா இருக்கு. அந்த இடத்துல அதே மாதிரி அவரு வந்து 1949லேருந்து 1959 வரைக்கும் அவரு அதாவது அவர் ஜீவசமாதி அடையிற வரைக்கும், அந்த தர்கா அந்த இடத்துல தான் அவரு வாழ்ந்திருக்கிறாரு. அதே மாரி இப்பவும் அந்த நோன்பு சமயங்கள்லும் சரி, மற்ற சமயங்கள்ல நெறைய அங்க வந்து அவங்க அன்பர்களுக்கு வந்து அவங்க அன்னதானம் பண்றது, அதெல்லாம் கூட நீங்க வீடியோல பார்ப்பீங்க. அதெல்லாம் பண்ணும். ரொம்ப பவர்ஃபுல்லான பிளேஸு. கண் திருஷ்டி, மத்த எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் நீங்க அங்க போய் ஃபாத்தியா பண்ணி, அங்க ஓதி, அங்க இது பண்ணீங்கனாலே சரியாயிடும். இது எப்படி இவருடைய இதுன்னா, இவருடைய குரு வந்து ம் அ இவரோட குரு அ தசீத் மௌலானான்னு சொல்லி இவருடைய குரு ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க. அந்த ஹைதராபாத்ல இவரு வந்து இவங்க குருவோட ஜீவ சமாதியும் இருக்கு. ஹைதராபாத்ல நானா சாஹிப் தெருல இருக்கு. இதுல என்ன சொல்றாங்க அப்டின்னா, இவரு வந்து அ ஹைதராபாத்ல இருந்ததா சொல்றாங்க. அது வந்து எந்த வருடம் இந்த நானா சாஹிப் தெருவே 400 வருஷங்களுக்கு முன்னாடி இருந்ததா சொல்றாங்க. அதனால இவருடைய வயசே 375 வயசு கிட்ட சொல்றாங்க. ஏன்னா, இவரு வந்து ஹைதராபாத்ல இருந்திருக்காங்க, நாகப்பட்டினம், நாகூர்ல இருந்திருக்காங்க. இது வந்து அந்த குரு தசீத் மௌலானா அவரு வந்து ம் அவருடைய அடக்கம் பண்ண இது வந்து திதிரத் சாயின்ற இடத்துல வந்து அவங்களோட இது இருக்கு. அ அவருடைய சன் வந்து மண்ணடியில அவரது வந்து அசத் மௌலானான்றவருடைய இதுவும் மண்ணடியில இருக்கிறதா சொல்றாங்க. அந்த குரு தசீத் மௌலானாவோட பிள்ள அசத் மௌலானாவோட இது வந்து அங்க இருக்கிறதா சொல்றாங்க. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். யாருக்கு வந்து தர்கான்னு சொன்னாலே மோத்தி பாபா தர்கான்னா எல்லாருக்குமே தெரியும். அதுவும் எக்மோர் தர்கா வந்து ரொம்ப விசேஷம். அங்க வந்து கையில அந்த ரக்ஷ கட்டுறது, இதெல்லாம் வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு குடுக்கக்கூடியதுமா, எனர்ஜி வைஸ் ரொம்ப எக்ஸலன்ட்டா இருக்கும். அந்த மெடிடேஷன் பண்றவங்க, அவங்களுக்கெல்லாம் இந்த இடம் வந்து ஒரு ஒரு சிம்ம சொப்பனம்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரியான ஒரு இடம். அதனால வாழ்நாள்ல நம்ப தரிசனம் பண்ண வேண்டிய ஒரு தர்கான்னு பார்த்தீங்கன்னா, மோத்தி பாபா தர்கா. அந்த எதிரிகள் தொல்ல, பில்லி, சூனியம், கண் திருஷ்டி எல்லாமே விலகக்கூடிய ஒரு இடம். முக்கியமா நோய்கள் உங்கள விட்டு விலகறதுக்கு இந்த இடம் பெரிதும் உங்களுக்கு உறுதுணையா இருக்கும். அடுத்த அ பவர்ஃபுல் தர்கா இடங்கள நம்ம அடுத்து வர காணொளில நம்ம பார்ப்போம். மிஸ் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு புடிச்சிருந்தா இத வந்து ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்குலாம். அவங்களும் பார்க்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முந்தைய பதிவும் பாருங்க. அத உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன்.
கூடவே வந்து இந்த இடங்களுக்குலாம் போனீங்கன்னா, வெறும் கையில போவாதீங்க. ஏதாவது ஊதுவத்தி, அம் பேரிச்சம்பழம், பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போய் குடுங்க. இன்னொருத்தவங்களுக்கு அடுத்தவங்களுக்கு அவங்க குடுக்கறதுக்கு உதவியா இருக்கும். நம்ப அ நம்ப வந்து எப்பவுமே குருமார்கள சந்திக்கும்போது வெறும் கையோட போக்கூடாது. பூக்கள் வாங்கிட்டு போலாம். அத்தரு, பன்னீரு இந்த மாரி வாசனை திரவியங்கள் வாங்கி எடுத்துட்டு போய் குடுக்கறது ரொம்ப நல்லது. தான தர்மங்கள் எப்பவுமே உங்களுடைய கர்மாவ கரைச்சு நல்ல விஷயங்கள உங்களுக்கு வந்து இது பண்ணி குடுக்கும். அதனால உங்களால முடிஞ்சத செஞ்சுட்டு வாங்க. தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வியாழக்கிழமை இங்க வந்து அம் ஈவினிங்ல வந்து ஃபாத்தியா ஓதுறாங்க. ரொம்ப நல்ல ஒரு இது இருக்கும். வைப் இருக்கும். உங்களுக்கு இல்ல சண்டேஸ்ல தான் உங்களுக்கு டைம் கிடைச்சாலும், சண்டேஸ்ல கூட போயிட்டு வரலாம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.